ஈத்தரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து 2-3 வெரைட்டியா கிளாசிஃபை பண்ணலாம். அதுல என்னென்ன 2-3 வெரைட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ யுவராஜ் கேக்குதாப்பா? புனீத் இப்போ நமக்கு ஈத்தர் ஆக்சிஜன் கேக்குதா? கேக்குதா இல்லையாப்பா? அட்லீஸ்ட் ரிப்ளை பண்ணு. கேக்குதா? ஓகே. இப்போ ஈத்தர் ஆக்சிஜன்ல நீ ரிப்ளை பண்ணுப்பா, ஏதாவது ரிப்ளை பண்ணு. யூ சே சம்திங். சார் வாய்ஸ் லோவா இருக்கு. குட் மார்னிங் சொல்றோம். யுவராஜ் ஏதாவது பேசுப்பா. யூ டாக் சம்திங். ஏதாவது கேட்கலாம் நீ. இப்ப நீ என்ன? ஓகே. இன்னும் வாய்ஸ் கொஞ்சம் லோவா தான் இருக்கு. ஹலோ சொல்லுப்பா. ஈத்தர் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாமா? இல்ல நீங்க உங்க ஃபீட்பேக் கொடுத்தா தான் நம்ம ஆடியோ எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும்ப்பா. நீங்க உங்க மைக்கை வச்சுப்பா சொல்லுங்க. ஆர் யூ ஏபிள் டு ஹியர் வாட் ஐ சே? உங்க மைக்கை வச்சு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. யூ சே சம்திங். நேற்று ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்தோம் இல்லையா? என்னப்பா ஆடிபிளா? ஓகே. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது. நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா? Shall we proceed? அபிஜித் ஓகே. இப்ப பாருங்க, இதுல நான் சொல்றது கொஞ்சம் நல்ல கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்போ இப்ப எத்தீரியல் ஆக்சிஜன் எடுத்துட்டீங்கன்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா மொத்தம் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1 this side for bonding, the other side for bonding. அதை தவிர 2 லோன் பேர் இருக்கு. இந்த லோன் பேர்னால நேற்று நான் லூயிஸ் பேஸனோட ரியாக்ஷன் சொன்னேன் இல்லையா? இப்ப வந்து இந்த ஈத்தரியல் ஆக்சிஜன் இருக்கிற அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டொனேட்டட் டு BF3. BF3க்கு என்ன பேருன்னா லூயிஸ் ஆசிட். அதாவது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்றவங்களுடைய பேரு ஆசிட். அப்ப இதனுடைய பேர் என்னன்னா இது ஒரு பேஸ். அது என்ன பேஸ்ன்னு சொல்லணும்னா லூயிஸ் கான்செப்ட்ல லூயிஸ் வந்து ஆசிட் பேஸ் எப்படி சொன்னாருன்னா, அரிலியஸ் கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னா ஹைட்ரஜன் டொனேட் பண்றவங்க ஆசிட், ஹைட்ராக்சில் அயான் டொனேட் பண்றவங்க பேஸ். அந்த மாதிரி ஒரு 2-3 கான்செப்ட்ஸ் இருக்கு. ஆன் தட் பேசிஸ் யூ கேன் சே a substance to be an acid or a base. அந்த மாதிரி லூயிஸ் கான்செப்ட்ங்கிறது based on the number of electrons. So this is donating the electron and this is accepting the electron. எப்பயுமே எலக்ட்ரான் டோனரை வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரான் அக்செப்டாரை வந்து ஆசிட்னு சொல்லுவாங்க. அதனால ஈத்தர் கேன் ஆக்ட் as a லூயிஸ் பேஸ். ஏன்னா இது 1 மார்க் கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். அடுத்தது ஹாலோஜனேஷன். இப்போ இந்த ஈத்தரை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ see that ஈத்தர் டயத்தில் ஈத்தரையே நம்ம வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அப்படி டயத்தில் ஈத்தரை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துட்டோம்னா இதுல வந்து 2 கண்டிஷன் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த 5 மார்க்ஸ் கொஸ்டின்ல 2 கண்டிஷன் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ CH3 CH2 O CH2 CH3 இதுல ஒரே ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி ஒரே ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டோம்னா இட் பிகம்ஸ் அங்க எங்க கனெக்ட் ஆகும்னா குளோரின் கனெக்ட் ஆகும். அது ஒரு பக்கம் ஒரு குளோரின் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா அடுத்த பக்கம் இன்னொரு குளோரின். ஓகே, இது வந்து இன் டார்க். திஸ் இஸ் த ரியாக்ஷன் which takes place in dark. Are you able to hear what I say? நான் பேசுறது கேக்குதா?
யுவராஜ் கேக்குதாப்பா? சரி, இப்ப பாருங்க, இன் டார்க் இருட்டுல நடக்கும் போது ரியாக்ஷனு. ஓகே, அதாவது இன் டார்க்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் ஒரு குளோரின், அதாவது இதுதான் ஈத்தர் ஆக்சிஜன், இதுக்கு அடுத்த கார்பன் பேரு ஆல்பா கார்பன். சோ ஆல்பா கார்பன்ல ஒரு குளோரின் வரும். அடுத்தது இந்த ஈத்தர் வரும், இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் அது சப்ஸ்டிட் ஆனோம்னா அடுத்து இருக்கிற ஆல்பா கார்பன்ல இன்னொரு குளோரின் சப்ஸ்டிட் ஆகும். திஸ் இஸ் ஆல்பா. இது ஆல்பா பீட்டான்னு சொன்னா இது ஆல்பா டேஷ் பீட்டா டேஷ்னு சொல்லுவாங்க. சோ ஆல்பா டேஷ் டைக்ளோரோ டைஎத்தில் ஈத்தர் இன் டார்க். இப்ப இதே இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பிகம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3க்கு பதிலா CCl3 வந்துரும், இந்த இடத்துல Cl2 வந்துரும். அதே மாதிரி இங்கே என்ன வந்துரும்னா CCl2 and CCl3. சோ டோட்டலா இப்படியும் எழுதலாம், அல்லது C2Cl5O C2Cl5. மொத்தமா இதுக்கு பேரு பெர்குளோரோடைஎத்தில் ஈத்தர். இந்த ப்ராடக்ட் எப்போ வரும்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். டைஎத்தில் ஈத்தர் இங்க எழுதுங்க. அதுல டார்க்ல என்ன நடக்கும்னா ஒரே ஒரு குளோரின் தான் சப்ஸ்டிடியூட் ஆகும். அதே சன்லைட்ல என்ன நடக்கும்னா எல்லா ஹைட்ரஜன் will be replaced by chlorine. இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் டைஎத்தில் ஈத்தர். ஃபர்ஸ்ட் ஒரு குளோரின் அல்பா, அடுத்தது 2 குளோரினுமே சப்ஸ்டிடியூட் ஆகும். அடுத்தது இதே இந்த பிரசன்ஸ் ஆஃப் பிரைட் சன்லைட் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே இந்த இடத்துல இருக்கிற 5 ஹைட்ரஜனுமே இஸ் ரீப்ளேஸ்ட் பை Cl. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற 5 ஹைட்ரஜனுமே ரீப்ளேஸ்ட் பை Cl. we call it as பெர்குளோரோடைஎத்தில் ஈத்தர். இத ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்லயும் கேட்கலாம், இதோட இன்னும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து 10 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இது ஒரு ரியாக்ஷனு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ சாதாரணமா உங்களுக்கு ஈத்தர் லோ பாயிலிங் லிக்விட்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு லிசன் டு வாட் ஐ சே, காது அதாவது கேட்கல, இட் இஸ் நாட் ஆடிபிள்னா கொஞ்சம் சொல்லிருங்க. இப்போ இந்த டைஎத்தில் ஈத்தர் எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டா கொதிக்க வைப்போம், பாயில் பண்ணுவோம் இல்லையா வீட்டுல சில நேரத்துல. அந்த மாதிரி பாயில் பண்ணும்போது லாஸ்ட் ட்ரேசஸ் ஆஃப் வாட்டர் போகும்போது என்ன ஆகும், டப்பு டிப்புன்னு ஒரு சவுண்ட் வரும் கொஞ்சம் லாஸ்ட் ட்ரேசஸ் வரும்போது. அந்த மாதிரி டைஎத்தில் ஈத்தரையும் எடுத்துட்டு வேப்பரைஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட் ட்ரேசஸ் வரும்பொழுது கொஞ்சம் லேசா அல்லது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அது என்ன எக்ஸ்ப்ளோசிவ் காம்பவுண்ட்னா அதுக்கு பேரு பெர் ஆக்சைடு. இந்த ஆக்சிஜனு இன்னொரு ஆக்சிஜனோட இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். திஸ் காம்பவுண்ட் இஸ் கால்ட் as peroxide, explosive peroxide. This compound is explosive. அதனால்தான் ether oxygen is capable of forming a coordinate covalent bond with electron deficient species. Thus it forms peroxide, the action of air or oxygen. இதுவும் சப்போஸ் அந்த 2 பிளஸ் இதை ஒண்ணு சேர்ந்து 3 மார்க்ஸ்ல 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எழுதுனா கூட ஓகே தான். What happens when diethyl ether is treated with oxygen or heated with oxygen? So hence these peroxides are unstable and decomposes violently with explosion on heating. அதாவது சொன்ன லாஸ்ட் ட்ரேசஸ் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு கொதிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல ஈத்தர் எடுத்துட்டு ஹீட் பண்ணீங்கன்னா அந்த லாஸ்ட் ட்ரேசஸ் காலி ஆகும்பொழுது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பெராக்சைடு ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்முலா எழுதணும் C2H5 twice O. அதுல இன்னும் ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா போடணும், அல்லது இங்க ஒரு ஆரோ போட்டுட்டு அங்க ஒரு ஆக்சிஜன் போட்டீங்கன்னா கூட தட் இஸ் பெராக்சைடு. இதுவும் நிறைய தடவை கொஸ்டின்ல கேட்கறது ஒரு முக்கியமான ரியாக்ஷன். அடுத்தது பாருங்க, concentrated acid, especially the mineral acids like sulfuric acid or hydrochloric acid. இந்த ரெண்டுமே என்ன ஆகும்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ether is a Lewis base ன்னு சொன்னேன். அப்ப இது concentrated acidோட ரியாக்ட் பண்ணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதிலா Cl போடலாம். அப்ப இந்த O மேல யார் உட்கார்ந்துருவாங்கன்னா இந்த H உட்கார்ந்துருவாங்க. அப்ப இந்த Cl மைனஸ் வெளியில நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HCl இருந்தா C2H5 நடுவுல O, அந்த H ஓட கனெக்ட் ஆயிருக்கு, Cl மைனஸ் அவுட்சைட் த ஸ்கொயர் பிராக்கெட். இந்த காம்பவுண்டுக்கு பேரு ஆக்சோனியம் சால்ட், டைஎத்தில் ஆக்சோனியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. வெறும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட தான் ரியாக்ட் பண்ணும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஈவன் வித் சல்பியூரிக் ஆசிட் ஆல்சோ இட் ஃபார்ம்ஸ் அ ஆக்சோனியம் சால்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சல்பியூரிக் ஆசிடா இருந்ததுன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி எழுத நமக்கு பிடிக்கல அப்படின்னா இப்படி கூட எழுதலாம் C2H5 twice OH. இதுல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் and we get HSO4 minus.
திஸ் இஸ் கால்ட் டைஎத்தில் ஆக்சோனியம் சல்பேட், ஹைட்ரஜன் சல்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிடோட. இதுல என்னன்னா பாதி நேரத்துல பிள்ளைங்க வந்து ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிடா இருந்தா வந்து உங்களுக்கு இது லூயிஸ் கான்செப்ட் படி இட் ஆக்ட்ஸ் as a base and forms an oxonium salt. இதே டைலூட் சல்பியூரிக் ஆசிட் ஆக இருந்தால் you get a different reaction. இதுக்கு முன்னால இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஈத்தருக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இட் இஸ் லூயிஸ் பேஸ் சொன்னேன். இதுல வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான இந்த மாதிரி ஒரு லூயிஸ் ஆசிடுக்கு இட் டொனேட்ஸ் எலக்ட்ரான் அண்ட் ஃபார்ம்ஸ் a complex. இப்ப இதை நீங்க இப்படி எழுதுறதுக்கு பதிலா C2H5 twice O gives electron to BF3 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். This is the product that is obtained when BF3 reacts with diethyl oxide, அதாவது diethyl ether. We get like this. Okay, this is ஏன்னா இதுவும் வந்து ஏதாவது ஒரு 3 ரியாக்ஷன்ஸ் சேர்த்துதான் 5 மார்க்ஸ்ல அவங்க கேட்கிறாங்க. அடுத்தது கிரிக்னாட் ரியேஜென்ட். இப்ப சாதாரணமா ஈத்தர்னுடைய ரோல் என்ன கிரிக்னாட் ரியேஜென்ட்ல? ஈத்தர் இஸ் சால்வெண்ட் ஃபார் கிரிக்னாட் ரியேஜென்ட். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா வெரி ஹைலி ரியாக்டிவ் காம்பவுண்ட் எது? கிரிக்னாட் ரியேஜென்ட் இஸ் a highly reactive compound CH3 MgI ன்னு இருக்கும். இந்த MgI வந்து என்ன ஆகும்? எனி டைம் இட் கேன் ரியாக்ட் வித். இப்ப கிரிக்னாட் ரியேஜென்ட் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. எல்லாத்தோட ஒன்ஸ் நீங்க கிரிக்னாட் ரியேஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, அதுல எது வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால அவ்வளவு அளவுக்கு ரியாக்டிவ். இதே டைஎத்தில் ஈத்தர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ C2H5 twice O and that will be donate. இது அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணும். இப்படி இந்த பக்கம் ஒரு டைஎத்தில் ஈத்தர் வந்து உட்கார்ந்துரும். அதனால in ether solution our Grignard reagent is very stable and will not undergo any reaction. அதனாலதான் diethyl ether is used as a solvent for Grignard reagent. இதே பாருங்க, உங்களுக்கு ஆல்கஹால் லெசன்ல இத சொன்ன என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, diethyl alcohol cannot be used as a solvent for Grignard reagent. ஆனா diethyl ether can be used as a solvent for Grignard reagent because this acts as a protector. அடுத்தது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன நானு கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட் அல்லது கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஃபார்ம்ஸ் ஆக்சோனியம் சால்ட். நீங்க எப்பயுமே இந்த கொஸ்டின் பேப்பர்ல சல்பியூரிக் ஆசிட்னு கொடுத்தாங்களா, நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணிருவீங்க. என்னன்னா இந்த ரியாக்ஷன் எழுதுறது அந்த ரியாக்ஷன் எழுத. இது வந்து என்னன்னா ஹைட்ராலிசிஸ் இன் டைல்யூட் சல்பியூரிக் ஆசிட். அது வந்து கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட்ல ஆக்சோனியம் சால்ட் வரும். டைல்யூட் சல்பியூரிக் ஆசிட்ல we get, அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் this is ethanol. இது இங்க கட் ஆயிடும். இங்க ஒரு H, இங்க ஒரு OH வந்துரும். அப்படி இங்க வந்துச்சுன்னா this is one molecule of ethanol, this is another molecule of ethanol. We get 2 molecules of ethanol on hydrolysis. இதுவும் வந்து dilute sulfuric acid. Please understand this is a dilute sulfuric acid. இது மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் நீங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மெக்கானிசம்க்குன்னே சில ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அடுத்தது பாருங்க, இது ஒரு ரியாக்ஷனு. இதுல வந்து HIயோட இந்த ரியாக்ஷன் வெரி காமன் கொஸ்டின். இப்ப சப்போஸ் நமக்கு C2H5 OC2H5 இருக்கு. இது பிரேக் ஆகலாம். இந்த HIனுடைய ரோல் என்னன்னா இட் வில் பிரேக் த ஈத்தர். இங்க H வரும், இங்க I வரும். அப்ப என்னடா ப்ராடக்ட்னா this is ethanol and this is ethyl iodide. அதே சப்போஸ் if you have C2H5O C2H5, இப்ப இங்க ஒரு பிரேக் வரும், இங்க ஒரு பிரேக் வரும், இங்க ஒரு H, இங்க ஒரு I. இந்த மாலிக்யூல் என்ன பண்ணும்னா இங்க ஒரு இங்க இங்க I, இங்க H. அதாவது இதுல வந்து ஒரே ஒரு மாலிக்யூல் ஆஃப் எத்தனால் டைஎத்தில் ஈத்தர் வரும்பொழுது we get 1 ethanol and 1 ethyl iodide. அது 2 மாலிக்யூல் வரும்பொழுது இது ஒரு எத்தில் அயோடைடு ஆயிடும், அது ஒரு எத்தில் அயோடைடு ஆகும். இது என்னதுப்பா? அட்லீஸ்ட் அதையாவது சொல்லுங்க. இது என்னது? HOH என்ன பேரு சொல்லு. எஸ், அதாவது 1 மாலிக்யூல்ல ஒரு எத்தனால் வரும், ஒரு எத்தில் அயோடைடு வரும். அதே 2 மாலிக்யூல்ஸ் வரும்பொழுது
we get water and 2 molecules of ethyl iodide. This is a reaction which is used in Wiesel's method. That underline பண்ணிக்கோங்க. That is in page number 188. In the principle is used in Wiesel's method for the detection and estimation of alkoxy groups in natural products like alkaloids. And last property of diethyl ether, அதாவது with PCl5. So இந்த எல்லாமே கேட்டுட்டே இருக்காங்க நிறைய தடவை ஏதாவது ஒரு 3 reactions கேக்குறாங்க. That is why we are asking you to prepare, write and see. This is 1 molecule of HI and this is 2 molecules of HI. This reaction is used in Wiesel's method for the detection and estimation of alkoxy groups. இப்ப அடுத்தது பாருங்க, when C2H5O C2H5, இங்க வந்து என்ன ஆகும்னா ஒரு Cl வரும், இங்க வந்து என்ன வரும்னா ஒரு Cl வரும், நடுவுல என்ன வரும்னா PCl3. So இதனால இது ஒரு ethyl chloride, இது ஒரு ethyl chloride plus POCl3 அப்படின்னு ஒரு compound வரும் with PCl5. This can also be asked as a question in the properties of diethyl ether. Diethyl ether தான் நீங்க கேட்கலாம், மிஸ் diethyl ether வச்சு தான் எழுதணுமா, எத்தில் மெத்தில் ஈத்தரை வச்சு எழுதக்கூடாது? ஆனா எழுதலாம். நீங்க ஏதாவது ஒரு ஈத்தர், அதாவது 2 பக்கம் ஆல்காயில் குரூப்ஸ் இருக்கணும், நடுவுல ஆக்சிஜன் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு குரூப் நீங்க பயன்படுத்தி ஒரு ரியாக்ஷன் எழுதணும். மெக்கானிசம்லாம் நீங்க படிக்கவே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அதுல in which you are getting the product மாத்திரம் எழுதிட்டாலே உங்களுக்கு போதும். அடுத்தது இதனுடைய யூசஸ் வரும்போது I told you that this is used as an anesthetic ன்னு சொல்லியிருக்கிறேன். ப்ளீஸ் அண்டர்லைன். இந்த 4 நிறைய தடவை வந்து எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்கிறாங்க. என்னென்னலாம் கேட்டுட்டு ப்ராப்பர்ட்டி யூசஸ் ஆஃப் diethyl ether is important because diethyl ether is used as a refrigerant and it is used as an anesthetic. இப்பதான் நான் சொன்னேன், this is a solvent for Grignard reagent, as a solvent for the extraction of organic compounds mixed with ethanol. இதுவும் ரொம்ப நிறைய தடவை கேட்கறாங்க. எத்தனாலும் ஈத்தரும் சேர்ந்தா used as a substitute for petrol. Please underline. These are the reactions, these are the uses of diethyl ether. ஏன்னா ஏதாவது ஒரு 3ல இருந்து 4 வந்து 1 மார்க்ஸுக்கு தான் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுல 5 மார்க்ஸ் கிடையாது. அடுத்தது aromatic ethers. Aromatic ethers அப்படின்னு சொன்னால 2 aromatic group, ஃபார் எக்ஸாம்பிள் C6H5 C6H5 இருந்தாலே aromatic etherன்னு சொல்லலாம். 2 பக்கமும் ஒரே மாதிரி குரூப்ஸ் இருந்தா அதை வந்து சிம்பிள் ஈத்தர்னு சொல்லுவோம். If you have different groups இந்த மாதிரி இருந்தா we call it as mixed ether. ஏன்னா aromatic ethersலயே நமக்கு சிம்பிள் ஈத்தரும் இருக்கு, மிக்ஸ்ட் ஈத்தரும் இருக்கு. இப்ப இங்க பாருங்க, ஒரு சைடு வந்து phenyl group இருக்கு, இன்னொரு சைடு methyl group இருக்கு. This is called methyl phenyl ether and called as anisole, which is called methoxybenzene. அடுத்தது இந்த இடத்துல phenyl group இருக்கு, இந்த பக்கம் ethyl group இருக்கு, which is called as ethoxybenzene. அல்லது இதுக்கு phenitone இன்னொரு பேர். 2 பக்கமுமே வந்து உங்களுக்கு C6H5 இருந்தா we call it as diphenyl ether. அதுல வந்து ப்ரிப்பரேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதனுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்கு. 3த்தையுமே நீங்க படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல வந்து ரைட் எனி 3 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அனிசோல் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா aromatic ethersல அனிசோல் தான் இருக்கு. அதனுடைய ப்ரிப்பரேஷன் அல்லது aromatic ethersனு காமனா கேட்டா ஏதாவது நீங்க எழுதுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷன்ல என்னன்னா sodium phenoxide reacts with methyl iodide, we get anisole. அதுக்கு பதிலா நம்ம எத்தில இந்த இடத்துல CH3I க்கு பதிலா if you have C2H5I we get phenitone. இது ஒரு மெத்தட் and this method is called as Williamson synthesis. அடுத்தது in this preparation இதுல வந்து ஒரு முக்கியமான 1 மார்க் क्वेश्चन என்னன்னா ப்ளீஸ் அண்டர்லைன். இப்ப நம்ம எத்தில் அயோடைட யூஸ் பண்ணிருக்கிறோம். அதாவது இப்ப C6H5 இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ONA plus CH3I யூஸ் பண்ணிருக்கிறோம். மிஸ் இது ஏன் மிஸ் மாத்தி இருக்க கூடாதா? அதாவது C6H5I plus CH3ONA இப்படி வரும்போது நமக்கு ப்ராடக்ட் வருமா அப்படின்னு கேட்டா ப்ராடக்ட் வராது. ஏன்னா இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாண்ட் நீங்க ஈஸியா you cannot, this is not easily broken, you cannot not easily broken. அதுதான் இங்க சொல்ல வராங்க. Iodobenzene as a substrate and sodium ethoxide as a reagent cannot be used to prepare anisole. அதனால இது ரொம்ப முக்கியமானது ஒரு 1 மார்க் क्वेश्चन. Iodine is strongly bonded. This bond is a very strong bond. இதே நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. Halogen compoundsல chlorobenzene is very very strong, short and small அப்படின்னு படிச்சிருப்பீங்க.
and also a very strong bond ன்னு படிச்சிருப்பீங்க. அதனால அயோடோபென்சீன் எடுத்துக்கிட்டு அடுத்தது ஆக்சைடா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு 1 மார்க் வச்சு ப்ளீஸ் ரிமெம்பர். அடுத்தது யூசிங் டயசோமீத்தேன். அதாவது இது நம்ம எங்க படிச்சிருக்கோம்னா ஃபீனால்ல படிச்சிருக்கோம். டயசோமீத்தேன்னா CH2N2. இந்த இடத்துல C6H5OH இது ஃபீனால். இந்த CH2 இதோட கனெக்ட் ஆயிரும் and we get anisole plus nitrogen will be eliminated. This is the second method from phenol. Sodium phenoxide first method, அடுத்தது phenol second method. This is also from phenol. இது என்னன்னா when phenol is treated with dimethyl sulfate. அதாவது large scale methylation of phenol is carried out using dimethyl sulfate in the presence of sodium hydroxide and we get anisole plus a compound which is called as. This reaction involves nucleophilic attack by the phenoxide ion and on dimethyl sulfate. This is obtained in மூணாவது மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அதனால 3 மெத்தட் இருக்கு. 3 மெத்தட்லயும் இந்த ஆரெல்லாம் நீங்க போடாதீங்க. இந்த ஒண்ணுத்துல இந்த ப்ராடக்ட் போட்டுட்டு அதோட முடிச்சிடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொன்னாலே இட் ஹேஸ் a pleasant smell. நல்ல ஸ்மெல் இருக்கும். அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொன்னாலே ஏதாவது சொல்லுனா ஜைலின் நல்ல ஸ்மெல் இருக்கும். அதாவது ஜைலின் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நெயில் பாலிஷ்ல இருக்கிற அந்த இதை ரிமூவ் பண்றது அது நல்ல ஸ்மெல் இருக்கும். பென்சீன் நல்ல ஸ்மெல்லா இருக்கும். ஏன் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற சாம்பிராணி இஸ் an aromatic compound, camphor is an aromatic compound, naphthalene balls யூஸ் பண்றோம்ல அதெல்லாம் aromatic compound. அதுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி it is a pleasant smelling. All aromatic compounds are pleasant smelling. Liquid insoluble in water, soluble in organic. Benzene ring வந்தாலே தண்ணில கரையாது. Absence of hydrogen bonding. Though differing in a few reactions. It is not. இப்ப நீங்க phenol மாதிரி ரியாக்ஷன் இருக்குமா அல்லது மெத்தனால் மாதிரி ரியாக்ஷன் இருக்குமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஆல்கஹால் மாதிரி ஈத்தர்ஸ்ல ரியாக்ஷன் இருக்காதுன்னு. அந்த மாதிரி this also will be less reactive than phenol or methanol. அடுத்தது இதனுடைய ரியாக்ஷன்ஸ் இப்ப என்ன காம்பவுண்ட் இது தெரியுமா? AlCl3 அல்லது BF3. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா BF3க்கு என்னன்னு பேரு? BF3க்கு ஒரு பேர் சொன்னோம் இல்லையா, which is an electron acceptor. என்ன பேரு? லூயிஸ் BF3க்குப்பா. BF3 லூயிஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஈத்தர் கேன் ஆக்ட் as a ஈத்தர் கேன் Lewis acid. BF3 is a Lewis acid. AlCl3 is a Lewis acid. In these two reactions, anisole is acting as a Lewis base. அதனால அனிசோலுக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் கிடையாது, வெரி ஃபியூ ரியாக்ஷன்ஸ். அதுல ஒண்ணு லூயிஸ் ஆசிட்ஸோட ரியாக்ஷன். அடுத்தது HI ஓட ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இதுல அனிசோல் ரியாக்ட்ஸ் வித் HI டு கிவ் யூ. நான் கட் பண்றது இந்த கட்டு தான் நடக்கும், இந்த கட்டு நடக்காது தெரியுமா? நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த phenol that is benzyl oxygen fission is not possible because it is very strong. So அதனால bond இங்கதான் உடையும். அதனால இங்க H வந்துரும், இங்க I வந்துரும். The product is always phenol plus methyl iodide. Opposite வரவே வராது. அதையும் இங்க கொடுத்திருப்பாங்க. Anisole reacts with HI reacts to give phenol and methyl iodide. And here the iodide is nucleophile and leaving group is phenol because of the strong CO bond. அதாவது phenol அந்த ஓக்கும் கார்பன் பென்சைல் ரிங்குக்கும் நடுவுல பாண்ட் பிரேக் ஆகாது. And cleavage of the CO bond does not occur and iodobenzene is not at all formed. Methyl alcohol are never formed in this reaction. Reactions to the benzene ring. எப்ப நமக்கு benzene ring வந்தாலும் இதை என்ன போடணும்னா இப்படி போடணும். இப்படி போட்டுட்டு we have certain reactions, especially nitration and halogenation, that takes place either in the ortho position or in the para position. So benzene ring போட்டு அதுல வர ரியாக்ஷனுக்கு பேரு electrophilic substitution reactions சொல்லுவோம். அது with concentrated nitric acid and sulfuric acid nitration takes place, and brominationல we get, suppose nitration இருந்தா here we get, this is one compound. இதுல எப்பயுமே ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வரும். இங்க வந்தா அது ஆர்த்தோ நைட்ரோ and இங்க வந்ததுன்னா இது பேரா நைட்ரோ. அதே மாதிரி brominationலயும் என்ன ஆகும், it undergoes electrophilic substitution reaction. Either we get orthobromo anisole or parabromo anisole.
இது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அதாவது நைட்ரேஷன்ல ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல், பாரா நைட்ரோ அனிசோல். Here it is ortho bromo anisole and this is para bromo anisole. So இப்ப நான் எழுதுறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இருக்கு. நீங்க அட்லீஸ்ட் அந்த பென்சீன் ரிங் எப்படி போடுறதுன்னு ஒரு பிராக்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதே நான் ரெகுலர் கிளாஸா இருந்தா நீ எழுதினா தான் நான் அடுத்த லெசனுக்கு அடுத்த ஈக்குவேஷனுக்கே போவேன். இது இப்ப வந்து இந்த லெசனா இருக்கிறதுனால நீ எழுதுன்னு நான் சொல்லுவேன், ஆனா நீங்க எழுத மாட்டீங்க இல்லையா? அடுத்தது யூசஸ் ஆஃப் அனிசோல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அனிசோல் இஸ் ஹேவிங் எ பிளசன்ட் ஸ்மெல். அதனால பிளசன்ட் ஸ்மெல் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா பெர்ஃபியூமரியா யூஸ் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் as a starting material in organic synthesis. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின். தயவு செய்து இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க, ஈஸியா நீங்க எழுதலாம். இதுல நீங்க பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அரோமேட்டிக் ஈத்தர்ஸ் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ் எழுதிக்கோங்க. அது எப்பயுமே ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எழுதும்போது முதல்ல இதை எழுதிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுருங்க, இதை எழுதிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்ல கன்ஃபியூசிங்கா என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இது முதல்ல அரோமேட்டிக் ஈத்தர்ஸ் இருக்கு, பின்னால் அலிஃபாட்டிக் ஈத்தர். அரோமேட்டிக் ஈத்தர்னால பிளசன்ட் ஸ்மெல், அலிஃபாட்டிக் ஈத்தர்னால எரியக்கூடியது. அதை ஞாபகத்தில் வச்சுட்டால அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அந்த யூசஸை வச்சு ஒரு 4 டிஃபரன்ஸ் வந்துடும். இப்ப அது இட் இஸ் யூஸ்ட் as a refrigerant, it is used as a solvent for Grignard reagent and it is used as a substitute for petrol. அப்படி அது எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டிஸா கொடுத்துருவாங்க. இதை வந்து பர்ஃபியூமரியில யூஸ் பண்றாங்க. அது சால்வெண்ட், இது சால்வெண்ட் இல்ல, அது அனஸ்தட்டிக், இது அனஸ்தட்டிக் இல்லன்னு நம்ம டிஃபரன்ஸ் சொல்லலாம். இப்ப பாருங்க, கம்பேரிட்டிவ்லி ஹை பாயிலிங் லிக்விட், அரோமேட்டிக் ஈத்தர்ஸே வந்து ஹை பாயிலிங் லிக்விட். அதே நான் இதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எளிதில் ஆவியாக கூடியது பாட்டில். இப்ப சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பாட்டில் உங்களுக்கு டயத்தில் ஈத்தர் இருக்குன்னு சொன்னா திறந்து வச்சுட்டு இன்னும் ஒரு ½ an hour கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இது பாதி ஆயிரும். இன்னும் ஒரு ½ an hour கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காலி ஆயிரும். பிகாஸ் ஈஸிலி வாலடைல், எளிதில் ஆவியாக கூடியது, வெரி லோ பாயிலிங். அதனாலதான் வாலடைல் லிக்விட். Used because of the smell, it is aromatic ether. Anisole is used in perfumery, whereas aliphatic ether is used as an anesthetic. And whereas aromatic ether not used as a solvent. அது உங்களுக்கு தெரியும், Grignard reagent க்கு it is used as a solvent and cannot be used as a substitute for petrol. ஆனா aliphatic ether mixed with alcohol used as a substitute for petrol. ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய யூசஸ். இதுல 2 வந்து அங்க என்ன சொல்றோமோ அது நாட்ன்ற வார்த்தையை இங்க போட்டுருந்தோம். ஒண்ணுதான் வந்து இது பர்ஃபியூமரி அனஸ்தட்டிக்ங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது ஹீட்டிங் வித் HI ஃபீனால் தான் வரும், அடுத்த ப்ராடக்ட் வரவே வராது, அது நான் சொல்லிட்டேன். பிளஸ் CH3I ஒன்லி. ஆனா அங்க வந்து C2H5OH பிளஸ் C2H5I. நைட்ரேட்டிங் மிக்சர்ல திஸ் ஃபார்ம்ஸ் நைட்ரோ அனிசோல். அங்க வந்து நைட்ரேஷனே நடக்காது. இங்க உங்களுக்கு தெரியும், ஆக்ஷன் ஆஃப் ஹீட், ஆக்சிஜனோட இதை ஹீட் பண்ணோம்னா does not form peroxide, that forms peroxide in air. These are the differences between phenitol, anisole and phenitol. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, shall we have a test in this lesson in one class? நான் வந்து இந்த வாரத்துல நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. அது ரொம்ப சின்ன லெசன். எதுக்காக இந்த டெஸ்ட் எழுதுறேன்னு சொன்னா, இதனுடைய செல்ஃப் இவாலுவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அந்த 10 கொஸ்டின்ல 1 or 2 will be asked in the examination. ஏன்னா இப்போ வந்து நமக்கு we are almost nearing the completion of September. Yes pa, சொல்லு. We are nearing the completion of September quarterly. அப்படிங்களா? எப்பப்பா முடியுது? என்னைக்கு முடியுதுப்பா? அக்டோபர் 3rd? அக்டோபர் 21st. எந்த ஸ்கூல்பா? எந்த ஸ்கூல்பா? வேறம்மா சூரப்பேட். இன்னும் முடியலையா குவார்டர்லி எக்ஸாமினேஷன்? சரி, இப்போ வந்து ஒண்ணும் இல்லை, ரொம்ப சின்ன லெசன் தான், ஒரு ½ an hour டெஸ்ட். ஓகே. இல்லப்பா, நான் என்ன சொல்றேன், நேத்து வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்தேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேப்பா. இல்ல ஒண்ணும் இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க எழுதுங்க. எழுதும் போது அதுல தப்பு வந்ததுன்னா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். எப்படி எழுதுறதுன்றத நமக்கு ஒண்ணு வரும். அதனால நம்ம வந்து அதை எழுதுவோம்.
என்னதான் 4 கொஸ்டின் தான், 5 கொஸ்டின் தான் மேக்சிமம். ஒரு கொஸ்டின் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அனிசோல், 3 மெத்தட். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்னடான்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலிஃபாட்டிக் ஈட்டர்ஸ். இன்னொரு கொஸ்டின் என்னடான்னா த டிஃபரன்ஸ், 3வது கொஸ்டின். இதுல 4வது கொஸ்டின் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். 4, 5 தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ரைட் த பாசிபிள் ஐசோமர்ஸ் வித் மாலிகுலர் ஃபார்முலா C4H10O. எப்பயுமே ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணி எழுதிட்டே வந்தோம்னா நிச்சயமா உங்க கரெக்ஷன்ஸ, உங்களுடைய மிஸ்டேக்ஸ நீங்க ரெக்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது என்ன சொல்லலாம்னா குளோரினோட ஒரு ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி கிரிக்னால்ட் ரியேஜென்ட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி, கான்சென்ட்ரேட்டட் ஆசிடோட ஒரு ப்ராப்பர்ட்டி, டைல்யூட் சல்பியூரிக் ஆசிடோட ஒரு ப்ராப்பர்ட்டி, ஆக்சிஜனோட ஒரு ப்ராப்பர்ட்டி, லூயிஸ் ஆசிடோட ஒரு ப்ராப்பர்ட்டி, HIயோட ஒரு ப்ராப்பர்ட்டி, PCl5ஓட ஒரு ப்ராப்பர்ட்டி. இது 8 தான். இது 8ல ஏதாவது ஒரு 3 காம்பினேஷன்ல நான் உங்களுக்கு கேட்க போறது என்னன்னா, இது வரைக்கும் நிறைய தடவை கொஸ்டின் பேப்பர்ல வந்த கொஸ்டின். அதுல நான் 6 கொஸ்டின் கொடுக்குறேன். ரைட் ஒன்லி 5 கொஸ்டின். நீங்க எப்படி, அதாவது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா இப்ப நமக்கு அக்டோபர் வந்துச்சு. வாட் பீப்புள் சே த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரியிலேயே உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாம் வந்துற போகுது. அப்ப இந்த நம்பர் ஆஃப் டேஸ் தட் இஸ் அவைலபிள் ஃபார் யூ இஸ் வெரி லெஸ். அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா வில் பி யூஸ்ஃபுல். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 7 மார்க்கும் ஃபுல்லா வாங்கிடலாம். இப்ப நான் சொன்னது நீங்க படிச்சீங்கன்னா அது, அதாவது ஒரு கொஸ்டின் புக் பேக் செல்ஃப் இவாலுவேஷன்ல 10 கொஸ்டின் தான் இருக்கு. நீங்க இருக்கிற ஒரு கொஸ்டின் இன் பிட்வீன் இந்த புக்ல இருந்து நீங்க அதை படிச்சதுல இருந்து நீங்க எழுதிடலாம். அதனால we will have a test before meeting. by the next week நம்ம மீட் பண்றதுக்குள்ள ஒரு டெஸ்ட் எழுதிடுவோம். ஓகே, எஸ், தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சொல்லுப்பா. யுவராஜ் சொல்லு. நாளைக்கு எழுதலாமா? ஓகே, கொஸ்டின்ஸ் கொடுத்துறேன் சார்க்கு, சஞ்சய் சார்ட்ட கொடுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின் half an hour டைம் போதும், அதுல எழுதிடலாம். ஓகேவா? எஸ், குட் ஈவினிங்.